நம்ம பார்க்க போற ரெசிபி மலபார் ஸ்டைல் காடை கொண்டாட்டம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 முட்டை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு காடையாக எடுத்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காடையும் இதே மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 hour இப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 hour ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து நல்லா சில்லிக்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வரமிளகா, இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சது, ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பாகத்துக்கு உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லியோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான காடை கொண்டாட்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.